வேளாங்கண்ணியில் தங்கும் விடுதி மேலாளர் மற்றும் உதவியாளரை கத்தியால் வெட்டிய 2 பேரை போலீசார் கைது செய்தனர். மேலும் 3 பேரை தேடி வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள தங்கும் விடுதியில் பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த மனோஜ்குமார் மற்றும் அவரது நண்பர்கள் 4 பேர் கடந்த 11ஆம் தேதி ஒரு நாள் அறை எடுத்து தங்கியுள்ளனர். அதன்படி அவர்கள் அறையை காலி செய்யாததால் விடுதி மேலாளர் மாதவன் அறையை காலி செய்யும்படி கூறியதாக தெரிகின்றது. அப்போது குடிபோதையில் இருந்த 5 நபர்களும் மாதவனை கத்தியால் தலையில் வெட்டினர். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த உதவியாளர் செல்வராஜையும் கத்தியால் தலையில் வெட்டிவிட்டு அவர்கள் தப்பி ஓடினர். அப்போது அங்கிருந்த பொதுமக்கள் மனோஜ்குமாரையும் அவரது நண்பர் கோபிநாத்தையும் மடக்கி பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். தப்பி ஓடிய 3 நபர்களை தற்போது போலீசார் தேடி வருகின்றனர். படுகாயமடைந்த மாதவன், செல்வராஜ் இருவரும் ஒரத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சம்பவ இடத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர் பாலகிருஷ்ணன் நேரில் பார்வையிட்டு விசாரணை நடத்தினார்.